நில பிரச்சனைகளை முதல்ல போய் கையாளுங்க. இந்த நில ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலும் கண்டிப்பாக இந்த நில ஆவணங்கள் சரியாக இருக்கணும். சில வேளைகளில் நீங்க வச்சிருக்கிற ஆவணங்கள் அங்க காணடிக்கப்பட்டு இருக்கலாம். ஏன்னா அதிகாரிகள் மாறுறாங்க. சில வேளைகளில் அவங்களுக்கு பிடிக்காத சில சம்பவங்கள்ல எங்கேயாவது போகலாம், எங்கேயாவது விட்டுடலாம், எங்கேயாவது போட்டுடலாம். சோ நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். சோ அந்த ஆவணங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்க கைவசம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த நில பிரச்சனை கண்டிப்பாக செய்யும். சில வேளைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வேலிக்கு வெளியில இருக்குது பள்ளிக்கூட நிலம். ஏன்னு சொன்ன தலைமை ஆசிரியர் புதுசாக மாறி வராங்க, துணை தலைமை ஆசிரியர் மாறி மாறி வராங்க, ஆசிரியர்கள் மாறி மாறி வராங்க. ஏன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இத மிகவும் தெளிவாக சொல்லிக்கிறேன் நானு. அந்த பள்ளிக்கூடம் அவங்களுடையது கிடையாது.